Hi teachers and students. இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா The Secret of Machines-ஓட paragraph. How to write the paragraph from the poem. அதாவது poem ஒரு 2 or 3 stanzas படிச்சிருந்தாலே போதும் we can write the paragraph very easily, especially for the late bloomers and average students. அதாவது லேட் ப்ளூமர்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி நீங்கள் ஒரு 3 ஸ்டான்சர்ஸ் படிச்சிங்கனாலே போதும் அதிலிருந்து நம்ம எப்படி பேராகிராஃப் ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியான மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த 3 ஸ்டான்சாஸை we can use it for poem as well as for the paragraph. அந்த ஸ்டான்ஸா படித்த ஸ்டான்ஸாவில் இருந்தே 2 லைன்ஸை எடுத்து நம்ம பேராகிராஃப்க்கு நடுவில் கொட்டேஷனாகவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நான் வீடியோக்குள்ளார எப்படி இதை ஈஸியாக ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் இந்த போயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் இது நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்லேயும் வச்சுருந்தாங்க அண்ட் இது பேராஃப்ரைஸ்லையும் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ பேராகிராஃப்லேயும் வரலாம் ஆஸ் வெல் அஸ் பேராஃப்ரைஸில் ஏதாவது எய்தர் திஸ் ஆர் தட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல டெஃபினட்டாக இந்த பேராகிராஃப் கேட்பாங்க. வாங்க எப்படி நம்ம ஈஸியாக ரைட் பண்ணுறது அப்படிங்கிற ஷார்ட்கட்டை பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் த பேராகிராஃப். அதாவது இன்ட்ரொடக்ஷனுக்கு முன்னால் நம்ம எப்பயும் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுவோம். என்ன ஹிஸ்ட்ரி எழுதுவோம்? டைட்டில், பொயட், தீம். டைட்டில் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ், பொயட் ருட்யார்ட் கிப்ளிங். தீம் மெஷின்ஸ், த சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சில்ட்ரன், ஹியூமன் பிரெயின் அந்த வேர்ட்ஸ்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபீலிங்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இல்லைனா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஓகே, இதை எழுதிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். அண்டர் தட் இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதிக்கலாம்னா இது ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேராகிராஃப் அப்படிங்கிறதுனால நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம்? த போயம் த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ், அது கொட்டேஷனுக்குள்ளார, டீல்ஸ் வித் த ப்ராசஸ், கமா, யூசர்ஸ், கமா, ஃபீலிங்ஸ், கமா, importance, comma, and problems of machines. உங்களுக்கு இவ்வளோ வேர்ட்ஸ் எழுத கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ப்ராசஸ், கமா, யூசர்ஸ், கமா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிறத கூட நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் இன்ட்ரொடக்ஷன். த நெக்ஸ்ட் சப்டைட்டில் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ். இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் போயமில் முதல் 4 லைன் படிச்சிருந்தாலே போதும். நம்ம அதை வச்சு எப்படி ஈஸியாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை எழுதுறது, இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டைட்டில் என்ன பார்த்தோம்? த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸை வச்சு நம்ம ப்ராசஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட் எடுத்ததும் நமக்கு மெஷின்ஸ் கிடைக்கிறது இல்லை. என்ன கிடைக்கிது? நமக்கு மெட்டீரியல்ஸில் இருந்து தான் நமக்கு மெஷின்ஸ் கிடைக்கிது. அப்போது வி அப்படிங்கிறதெல்லாம் மெஷின்ஸ் நாங்கன்னு சொல்லுது இல்லையா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் இருக்கக்கூடிய வி அந்த மெட்டீரியல்ஸ் அப்படி அவங்கள ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போது அந்த வீக்கு பதில் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம்னாக்க த மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு த மெட்டீரியல்ஸ் ஃபார் மெஷின்ஸ், த மெட்டீரியல்ஸ் ஃபார் மெஷின்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு த மெட்டீரியல்ஸ் ஃபார் மெஷின்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர்பேட் அண்ட் த மைன். இந்த கமாவை எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது வி ஆர் மெல்டட். விங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுது? த மெட்டீரியல்ஸ். அவங்க சொல்லும்போது நாங்கள் வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாம் சொல்லும்போது தே அவைகள் அப்படின்னு எழுதணும். அப்போது த மெட்டீரியல்ஸ்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா தேன்னு எழுதிக்கலாம். அப்போது தே வேர் மெல்டட் இன் த ஃபர்னஸ் அண்ட் த பிட், ஃபுல் ஸ்டாப். அடுத்தது வி வேர் காஸ்ட். அப்போ இந்த இடத்துல விங்கிறது எகெயின் யாரை ரெஃபர் பண்ணுறாங்க? த மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியல்ஸ்க்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னாக்க தே அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது எகெயின் இந்த வீக் பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம்? தே. தே வேர் காஸ்ட் அண்ட் ராட், கமா, ஹேமர்டு டு டிசைன்
Once again I repeat, they were cast, wrought, comma, hammered to design. கமாவை எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனாக ரைட் பண்ணுறோம். அப்போ கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்தது சென்டென்ஸாக என்ன எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க வியை ரிமூவ் பண்ணிவிட்டு தே இல்லைனா இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் என்னவா மாறிடுச்சு, மெஷின்ஸாக மாறிடுச்சு. அப்போது தே அப்படின்னு எழுதலாம், இல்லைனா த மெஷின்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்போது த மெஷின்ஸ் இல்லைனா த மெட்டீரியல்ஸ் இல்லைனா தே வேர் கட் கமா ஃபைல்ட் கமா டூல்டு கமா காஜ்டு டு ஃபிட். இப்போ இந்த 4 லைன்ஸ்க்கும் ஃபுல் ஸ்டாப். இந்த 4 லைன்ஸ்க்கும் சேர்த்து நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்க த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் நான் திருப்பி சொல்கிறேன். விங்கிறது மெஷின்ஸை ரெஃபர் பண்ணும்போது த மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஓர் பெட்லேருந்து கிடைக்கக்கூடியது மெட்டீரியல்ஸ் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், த மெட்டீரியல்ஸ் ஃபார் மெஷின்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர் பெட் அண்ட் த மைன் ஃபுல் ஸ்டாப். அந்த மெட்டீரியல்ஸ் ப்ளூரல், அதனால் ப்ளூரலுக்கு நம்ம என்னென்னு போட்டுக்கிறோம், தே. அவங்க சொல்லும்போது நாங்கள்னு சொல்லுவாங்க, நாம் சொல்லும்போது அவர்கள் அவைகள்னு சொல்லணும், அவைகள். அப்போது தே வேர் மெல்ட் இன் த ஃபர்னஸ் அண்ட் த பிட் ஃபுல் ஸ்டாப். அடுத்தது என்னது, வீக்கு பதில் தே வேர் காஸ்ட் கமா ராட் கமா ஹேமர்டு டு டிசைன். ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து எடுத்தாங்க, உலையில் போட்டு அந்த உருக்காலையில் போட்டு உருக்கிட்டாங்க, அதை கரெக்டாக ஹேமர் பண்ணிட்டாங்க. அடுத்தது கரெக்டான ஷேப்புக்கு கட் பண்ணுறாங்க 4th லைன்ஸில். அப்போது தே வேர் கட் கமா ஃபைல்டு கமா டூல்டு கமா காஜ்டு டு ஃபிட். கரெக்டான ஃபார்ம், ஃபிட்டுக்கு கரெக்டாக எடை போட்டு, காஜ்டுனா எடை போடுறது. ஸோ கரெக்டாக கட் பண்ணி ஃபைல் பண்ணி டூல் பண்ணி கரெக்டாக எடை போட்டு மெஷின்ஸு ரெடி ஆகிடுச்சு. மெட்டீரியல்ஸ் பிகம் த மெஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we will see the செகண்ட் ஸ்டான்ஸாலேருந்து எப்படி நம்ம பேராகிராஃப் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4 லைன்ஸ்லையுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ். அப்போது அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அதுக்கு ஹெட்டிங் என்ன கொடுத்துக்கலாம், அடுத்த சப் ஹெட்டிங் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ். ஓகே, அப்போ அடுத்த டைட்டிலுக்கு பார்க்கலாம். சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம என்ன நார்மல் சென்டென்ஸ்க்காக மாற்றணும். நார்மல் சென்டென்ஸ்க்கு எப்படி மாற்றலாம், வி ஆஸ்க் சம் வாட்டர், கோல் அண்ட் ஆயில். அதாவது ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் வாட்டர் ஊற்றுனா செயல்படும், கோல் ஊற்றுனா செயல்படும், ஒரு சிலதெல்லாம் வந்து ஆயில் ஊற்றுனா செயல்படும். ஸோ அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, விங்கிறது எகெயின் ரெஃபர்ஸ் டு த மெஷின்ஸ். அப்போது த மெஷின்ஸ், இது நம்ம நார்மல் சென்டென்ஸாக மாற்றி பேராகிராஃபில் ரைட் பண்ணுறோம். த மெஷின்ஸ் ஆஸ்க் சம் வாட்டர் கமா கோல் அண்ட் ஆயில் டு ஃபங்க்ஷன் இல்லை டு ஒர்க் அப்படின்னு சொல்லி நாம் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், த மெஷின்ஸ், வி ஆஸ்க் அப்படிங்கிறத த மெஷின்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறோம். த மெஷின்ஸ் ஆஸ்க் some water, comma, coal and oil to work இல்லைனா to function அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது செகண்ட் லைனில் பாருங்க, a 1000th of an inch to give us play அப்படின்னு இருக்குங்களா. அப்போ இந்த அஸ்க்கு பதில் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னாக்க த மெஷின்ஸ் இல்லைனா தே அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போது தே ப்ளே இல்லைனா ஒர்க் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். தே ஒர்க் இன் தே ஒர்க் இன் எ 1000th of an inch. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அது ப்ளே பண்ண ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் லைன். அடுத்தது இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனை சேர்த்து நம்ம ஒரே சென்டென்ஸாக ரைட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னாக்க இந்த அண்டு நவ்வெல்லாம் அடிச்சிடலாம். இஃப்
அது சொல்லும்போது அந்த மெஷின்ஸ் சொல்லும்போது யூ நீங்கள் அப்படின்னு நம்மள சொல்லுது. அப்போ நம்மளே சொல்கிறதுனால நாம் எழுதுகிற பேராகிராஃப் அப்படிங்கிறதுனால வீண் மாற்றிக்கிறோம். புரியுதுங்களா? அது வீண் சொல்லும்போது நம்ம தேன் போட்டுக்கிறோம். மெஷின்ஸ் நம்மளை பார்த்து யூன்னு சொல்லும்போது நாம் நாங்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். இஃப் வி, இந்த வில்லெல்லாம் அடிச்சிடலாம். இஃப் வி செட் த டாஸ்க், இஃப் வி செட் த டாஸ்க், த மெஷின்ஸ், விங்கிறது எகைன் என்னது? த மெஷின்ஸ். மெஷின்ஸ்க்கு பதில் நீங்கள் என்ன கூட எழுதிக்கலாம்? தேன் கூட போட்டுக்கலாம். அப்போது த மெஷின்ஸ் வில் சர்வ் யூன்னு இருக்கு இல்லையா? யூங்கிறது நம்மளே சொல்கிறாங்க. அப்போது அஸ், த மெஷின்ஸ் வில் சர்வ் அஸ் 4 and 24 hours. 4 + 20 நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 24 hours. நீங்கள் இது லெட்டர்ஸாக கூட எழுதணுன்ற அவசியம் இல்லை. நாம் எப்படி எழுதிக்கலாம்? 24 hours a day அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன். தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனில் நம்ம ஒரே சென்டென்ஸாக ரைட் பண்ணுறோம். எப்படி நம்ம ஒரே சென்டென்ஸாக ரைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இஃப், இந்த அண்டு நவ்வெல்லாம் அடிச்சிடுறோம். இஃப் யூங்கிறது நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, அப்போ நாம்பன்னு எழுதிக்கிறோம். இஃப் வி செட் த டாஸ்க், செட் த டாஸ்க், கமா த மெஷின்ஸ் வில் சர்வ், இல்லைனா தே வில் சர்வ், தே வில் சர்வ் அஸ், யூ நம்மளை பார்த்து சொல்லுது, அப்போ அஸ் 4 and 20க்கு பதில் 24 hours a day அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த 3 சென்டென்சஸை ரைட் பண்ணும்போது நமக்கு இந்த அடுத்த சப்டைட்டில் க்ளோஸ் ஆகிடும். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிற சப்டைட்டிலுக்குரிய மேட்டர் தான் இந்த ஸ்டான்ஸாவில் இருக்குது. இப்போ 4 லைன்ஸும் சேர்த்து ரிப்பீட் பண்ணுறேன். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுடுறோம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைனில் வி ஆஸ்க் அப்படிங்கிறத த மெஷின்ஸ் ஆஸ்க் அப்படின்னு மாற்றிடுறோம். அப்போது த மெஷின்ஸ் ஆஸ்க் some water, coal and oil to work. Full stop. The machines play in a 1,000th of an inch. அடுத்தது இந்த 2 சென்டென்ஸும் சேர்த்து, இந்த 2 லைனையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக ரைட் பண்ணுறோம். எப்படி ரைட் பண்ணுறோம்? இஃப், யூக்கு பதில் வி, இஃப் வி செட், இல்லைனா இஃப் வி செட் த டாஸ்க், இல்லைனா கிவ் த டாஸ்க், தே வில் சர்வ் ஆஸ் 24 hours a day. Full stop. I hope students you can easily write and understand the poem and as well as the paragraph. Let's go to the third stanza. தேர்ட் ஸ்டான்ஸாவை வச்சு நம்ம அடுத்த சப்டைட்டில் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஹெட்டிங் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, த யூசஸ் ஆஃப் மெஷின்ஸ், அப்படி இல்லைனா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ்னு கொடுத்துடலாம். இந்த தேர்ட் ஸ்டான்ஸாக நான் படிக்கல மேம், எனக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸை மட்டும், இந்த ஆக்ஷன் வேர்பை மட்டும் தெரிஞ்சாலே போதும். we can write the third stanza very easily. என்ன? வி அப்படிங்கிறதெல்லாம் த மெஷின்ஸ், இல்லைனா ஆஸ் யூஷுவல் வீக் பதில் நம்ம என்ன போடலாம்? தேன் போடலாம். அப்போது தே கேன் புல் கமா ஹால் கமா புஷ் கமா லிஃப்ட் அண்ட் டிரைவ். இது ஒரு சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸில் என்ன ரைட் பண்ணலாம்? வியை ரிமூவ் பண்ணிட்டு தே. அப்போது தே கேன் பிரிண்ட் கமா ப்ளோ கமா வீவ் கமா ஹீட் அண்ட் லைட். அடுத்த சென்டென்ஸ் எகெயின் வியை ரிமூவ் பண்ணிட்டு த மெஷின்ஸ், இல்லைனாக்க தே அப்படின்னு போட்டுக்கிறோம். They can run, race, swim, fly and dive. Last line, week பதிலு the machines can see, hear, count, read and write. ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்தி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாம் வச்சே we can write the next subtitle. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே நமக்கு பாருங்கள் எத்தனை சப்டைட்டில்ஸோட ஹெட்டிங்ஸோட நமக்கு ஸ்டான்ஸாஸ் பேராகிராஃப் கிடச்சிருச்சுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எழுதணும், டைட்டிலு, பொயட்டு, தீம் எழுதணும். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ் பார்த்தோம். அடுத்தது த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் பார்த்தோம்.
அடுத்தது த யூசஸ் இல்லைனா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷின்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுவே ஓரளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தியான போயமாக வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் மீன்ஸ் முடிவுரை. கன்க்ளூஷன் மீன்ஸ் முடிவுரை. முடிவுரை பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த லைனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னாக்கா வி அப்படிங்கிறது எகைன் யாரை சொல்கிறோம்? த மெஷின்ஸை சொல்கிறோம். அப்போது த மெஷின்ஸ் கேன் நெய்தர் அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சுட்டு த மெஷின்ஸ் டோன்ட் ஹாவ் அப்படின்னு எழுதிக்கலாம். த மெஷின்ஸ் டோன்ட் ஹாவ் லவ் கமா பிட்டி கமா ஃபர்கிவ் ஃபுல் ஸ்டாப். மெஷின்ஸுக்கு லவ் தெரியாது, பிட்டி தெரியாது, ஃபர்கிவ் தெரியாது. அதாவது அந்த எந்திரன் மூவியில் சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் யூ ஆர் எ மெஷின். ஒரு மெஷினுக்கு வந்து எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இது. த மெஷின்ஸ் டோன்ட் ஹாவ் லவ் கமா பிட்டி கமா ஃபர்கிவ். ஓகே, அடுத்து இதுலையே ஒரு லைன் கன்க்ளூஷன் வந்துடும். அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக என்ன லைன் வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னாக்கா வி ஆர் நத்திங் மோர் தேன் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல வியை தூக்கிட்டு எகைன் த மெஷின்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போது த மெஷின்ஸ் ஆர் நத்திங் மோர் தேன் த சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். அவங்க சொல்லும்போது யுவர் பிரெயின், நாம் சொல்லும்போது ஹியூமன் பிரெயின் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ டக்குன்னு நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா இந்த போயமை படித்தோம்னாலே போதும், பேராகிராஃபை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ரைட் த பேராகிராஃப் வெரி ஈஸிலி அண்ட் வெரி. நீங்கள் இந்த போயமாக ஃபுல்லாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கூட கிடையாது. ஜஸ்ட் 1, 2, 3 ஸ்டான்சாஸ் படிச்சிருந்தாலே போதும். வி கேன் ரைட் த பேராகிராஃப் வெரி ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பின்னாலேயே இதோட டைப்டு வேர்ஷனை பின்னாலேயே கொடுத்துருக்குறேன். அந்த டைப்டு வேர்ஷனையும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்தது இன்ட்ரொடக்ஷன், அடுத்தது த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் மெஷின்ஸ், த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ், அடுத்தது த யூசர்ஸ் இல்லைனா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெஷின், லாஸ்ட்டாக கன்க்ளூஷன். கன்க்ளூஷனுக்கு வி நீட் ஒன்லி 2 லைன்ஸ். என்ன லைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க த மெஷின்ஸ் டோன்ட் ஹாவ் லவ் கமா பிட்டி கமா ஃபர்கிவ் ஃபுல் ஸ்டாப். இந்த 2 ஸ்டான்ஸாக படிக்கலை அப்படிங்கிறவங்களுக்காக நான் இதை வந்து படிக்கலை, இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த இதில் வந்து கன்க்ளூஷனில் இல்லை மேம் நான் 2 பேராகிராஃபையுமே 2 ஸ்டான்ஸாவையுமே படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயும் போல் நீங்கள் இந்த வியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு த மெஷின்ஸை வச்சு நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், வி ஆர் நத்திங் மோர் தேன் த சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின் அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி மாற்றி எழுதணும்? த மெஷின்ஸ் ஆர் நத்திங் மோர் தேன் த சில்ட்ரன் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அண்ட் ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் பின்னால் நான் உங்களுக்கு இதோட டைப்டு வெர்ஷன், இந்த போயமோட பேராகிராஃபை டைப்டு வெர்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் இருக்கவங்க அதையும் ரெஃபர் பண்ணி ஒரு நோட்டில் காப்பி பண்ணி படிங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி புரிஞ்சிருந்தாலும் சரி அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.